நள்ளிரவு தூக்கத்துல இருந்து அரண்டு எந்திரிச்ச ஒரு இளம் பெண் பன்னி என்ன முட்டை வருதுன்னு சொல்லி அழுதுட்டு மறுபடியும் படுத்து தூங்கி இருக்காங்க. இந்த விஷயத்த பார்த்து அரண்டு போன குடும்பத்தினர் மறுநாள் காலையில அந்த பெண் எந்திரிச்சோனே இரவு நேரத்துல பன்னி என்ன முட்டை வருதுன்னு எதுக்காக கத்துனன்னு கேட்டிருக்காங்க. உடனே அந்த பெண் நேத்து அதிகாலையில தோழிகள் கூட ஆத்துக்கு போயிருந்த சமயத்துல ஆத்தங்கரையில இருந்த ஒரு பன்னி என்ன முட்டுறதுக்காக ஓடி வந்துச்சு. அதை நினைச்சுக்கிட்டே தூங்குனதுனால நான் கத்திருப்பேன் போலன்னு சொல்லிட்டாங்களாம். இந்த விஷயம் நடந்து சில நாட்களுக்கு அப்புறமும் தொடர்ந்து பல நாட்களா அந்த பெண் அரண்டு எந்திரிச்சு பன்னி முட்டை வருதுன்னு சொல்லிக்கிட்டே இருந்ததுனால குடும்பத்தினர் அந்த பெண் பயந்துருக்காங்க போல. குல தெய்வமான விருமாண்டி கோவிலுக்கு கூப்பிட்டு போய் விபூதி போடலாம்னு கூப்பிட்டு போயிருக்காங்க. அந்த நேரத்துல விருமாண்டி கோவில்ல குறி சொல்ற பாட்டி சோவி போட்டு பார்த்துட்டு சில நாட்களுக்கு முன்னாடி பன்னி முட்டி கீழே விழுந்து தலை கல்லுல அடிபட்டதுனால இறந்து போன ஒரு மனிதரோட ஆவிதான் அந்த பெண்ணுக்கு பிடிச்சிருக்கு. ஒரு நாள் காலையில பன்னி முட்டுற மாதிரி வந்து பயமுறுத்தி பிடிச்சிருக்குன்ற விஷயத்த கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காங்க. உடனே அரண்டு போன குடும்பத்தினர் அந்த பெண் முதல் நாள் கத்துன அன்னைக்கு காலையில பன்னி முட்டை வந்துச்சுன்னு சொன்ன விஷயத்த ஞாபகப்படுத்தி பார்த்துட்டு பாட்டி சொல்றது உண்மைதான்னு புரிஞ்சுக்கிட்டு அந்த பெண்ணுக்கு விபூதி போட்டு பேய ஓட்டி வீட்டுக்கு கூப்பிட்டு வந்ததாக சொல்றாங்க.